இன்னைக்கு நாள் பூரா கடந்துடுச்சு. ஆனா பாரு ஒரு வேலையும் ஆகல. தேடி தேடி பொழுதானது தான் மிச்சம். இந்த இடம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா. அடைச்சா எலிதானா? ஓடு, நிக்காத ஓடு. கிடைச்சிடுச்சு. இது வரைக்கும் யாரும் தேடி கண்டுபிடிக்காத இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எனக்கு சொந்தம். அடடடடா, எவ்வளோ மின்மணி பூச்சி, பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. இது பிரமாதமான இடமா இருக்கே. அப்படியே அந்த பொருளும் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க எங்க போறதுன்னு தெரியலையே. ஒரே கன்ஃபியூஷனா இருக்க. ஒரே ஒரு தடவை அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா நான் சைனாவுக்கு போய் என் சொந்த ஊர்லயே நான் செட்டில் ஆயிடுவேன். நான் தாங்க டாப் டக்கர் பவர் ஸ்டாரு. என்னோட முட்டையை திருடிட்டு போறான். ஏய் திருடே 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 பிடிங்கவனே பிடிங்க. என்னோட முட்டையை திருடிட்டு போறான் பாருங்க. ஐயோ என்னோட முட்டை யாராவது பிடிங்க பிடிங்கவனே. ஜிபாய்ஸ்கா பிளாக் ஸ்மோக் கிரியேட்டர். அந்த மனுஷனுக்கு மேஜிக் தெரிஞ்சிருக்கு. சீக்கிரம் எல்லாரும் கிங் டோஜான் கிட்ட போங்க போங்க. தளபதி டிராக்ஸ் எங்க இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டு வாங்க. நம்மளால எக்ஸோட வாசனையை வச்சு அவனை பின்தொடருவோன்னு அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. போங்க. ஓகே ராஜா, நாங்க இப்பவே போய் பிடிச்சிட்டு வரோம். எல்லாரும் சீக்கிரமா வாங்க. அந்த ஸ்மெல்லை என்னால ட்ராக் பண்ண முடியும். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. அது என்ன என்ன இது?
கதையில தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இது நகரத்துக்கு வெளியில இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப இதுங்க இங்க ஏன் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. ருத்ரா, நான் சொல்றத கவனமா கேளு. இதுங்களை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பி ஆகணும். ஏன்னா இதுங்களால ஜனங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஓகே தாத்தா. யாராவது எங்களை காப்பாத்துங்க. இப்ப நிறுத்த போறியா இல்லையா? தேங்க்யூ ருத்ரா. மாயரா, வருண், நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? இது கண்டிப்பா அந்த டிராகன்ஸ் கூட தான் வந்திருக்கும். பின்னாடி போ. நீ யாரு? நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். என்ன உங்களுக்கு என்ன தெரியலையா? நன்மை செஞ்சா நன்மை நடக்குமா? ரங்கீலா தானே இப்படி எல்லாம் பேசுவாரு. அட, நான் ரங்கீலா தான். ஒரு டிராகன் நெருப்பைய மூஞ்சில கக்கி என்ன இந்த மாதிரி ஆக்கிடுச்சு. இப்ப பாரு. அந்த டிராகன்ஸ் எல்லாம் அதுங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கு? சன் சிட்டிக்குள்ள நுழைஞ்சு காரணமே இல்லாம அப்பாவி ஜனங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள நான் இப்பவே ஒரு கை பாக்குறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. ருத்ரா, தள்ளிக்கோ. தாத்தா. ஆமா, நம்ம தாத்தாவை எப்படி தேடலாம்? அந்த டிராகன்ஸ் எங்க போச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. ஓ, இன்னைக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ் நான் பண்ணியிருக்கேன். என்ஜாய். இந்த சின்ன எதுக்கு இவ்வளவு நர்வஸா இருக்காரு? நன்மை செஞ்சா தீமை நடந்திருக்கு. இப்ப தாத்தா என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியலையே. ரங்கீலா, ஐ அம் ஷூர் தாத்தா எங்க இருந்தாலும் நல்லா இருக்காரு. பயப்படாதீங்க. இப்ப தாத்தாவை எப்படி தேடணும்னு நம்ம டிசைட் பண்ணணும். டிராகன்ஸ் கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் சன் சிட்டிக்கு வந்திருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சிடும் ருத்ரா. டிராகன்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி பேசவும் செய்யும். டிராகன்ஸ் பேசுமா? ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க அதுங்க கூட ஃபைட் பண்ணப்ப அதுங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. எனக்கு எப்படி தெரியும் ருத்ரா? எல்லாரும் சொல்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அது உண்மையா பொய்யாங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும்.
இப்போ அவருக்கு என்ன ஆச்சு? ஏதோ விசித்திரமா நடந்துட்டு இருக்காரு. ஆமா, இது எப்படி இருக்குன்னா அவருக்கு ஏதோ தெரிஞ்சு நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு. டிராக்ஸ், நீ பிடிச்சிட்டு வந்த இந்த மனுஷன் யாரு? இவரை பிடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? எங்க கிங் ரோஜான், இந்த மனுஷன் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. எங்களால எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இந்த மனுஷங்களோட சிட்டி ஃபுல்லாவே மேஜிக்கல் தான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே மேஜிக் பண்ண தெரிஞ்சிருக்கு. இவர் பேர் தான் ஜெய் சிங் சௌஹான். அப்புறம் இவர் தான் அங்க இருக்கிறவங்களே ரொம்ப முக்கியமான நபர் மாதிரி தெரிகிறாரு. கிங்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹியூமன்ஸ் எல்லாரையுமே அழிச்சிடலாம். பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கிங்டம்குள்ள வந்து நம்ம எங்கே திருடுவாங்க? டிராக்ஸ், ஒரு ஹியூமன் பண்ண தப்புக்காக நம்ம எல்லா ஹியூமன்ஸையும் தண்டிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நமக்கு வேண்டியது நம்ம எக் மட்டும்தான். ஆனா கிங், உங்களுக்கு அந்த ஹியூமன்ஸை பத்தி தெரியாது. இன்னைக்கு ஒருத்த வந்தா நாளைக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா என்ன பண்றது? நீ சொல்றதும் சரிதான். ஆனா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நாம எடுக்க முடியாது. இதோ பாருங்க ஜெய் சிங் சௌஹான், உங்களுக்கு மேஜிக் நல்லாவே தெரியும். உங்க ஆட்களுக்கு மேஜிக்னால மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தர. எங்க எக்க திருநவங்க யாரோ அவங்க திருப்பி கொண்டு வந்து தரலன்னா அப்புறம் நாங்க சன் சிட்டி மொத்தமாவும் எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். நாங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டோம். அடடா, இவங்க எல்லாம் இங்க தான் உட்காந்துருக்காங்களா? அப்ப யார் கண்ணையும் படாம நம்ம போயாகணும். ருத்ரா, அங்க பாரு, சில்லி மறைமுகமா பேலஸ்க்கு வெளியே போயிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன் மைரா. வாங்க, அவர் பின்னாடியே போலாம். இது அடர்த்தியான காடாச்சு. சிங்கிளி எதுக்காக இங்க வந்தாரு? இந்த சின்லி இருட்டுல எங்க காணாம போயிட்டாரு? ருத்ரா, தாத்தா நீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ருத்ரா. நான் ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியாது. நான் சொல்றத கேளு. சன் சிட்டி இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு. டிராகன்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப கோபத்துல இருக்கு. ஏன்னா அதோட ஒரு எக்கை யாரோ திருடிட்டாங்களா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள டிராகனுக்கு அந்த எக்கு கிடைக்கலனா அவங்க சன் சிட்டி மொத்தத்தையும் எரிச்சிடுவாங்க. நீ போய் அந்த எக்கை தேடு ருத்ரா. யார் அதை திருடுனாங்கன்னு கண்டுபிடி. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ அதை கண்டுபிடிச்சாகணும். இத பாருங்க குழந்தைகளை, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எனக்கு எந்த ஒரு வழியும் ஞாபகம் இல்ல. புக் ப்ரொடெக்டர், உடனே வா. இங்க பாருங்க சார், இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க ஏன் எப்பவும் என்னையே கூப்பிடுறீங்க? சில விஷயங்களை மிஸ் என்கொயரி கிட்டையும் கேட்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்காது. நீ ஒரு லைப்ரரியா இருக்கிறதுனால தான் உன்னை கூப்பிட்டேன். எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் மிஸ் என்கொயரியே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. சீக்கிரமா யோசிச்சு சொல்லு. அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள ஏதாவது மறைமுக இடம் இருக்கா? என்ன மன்னிச்சிடுங்க சார், என்னோட ரெக்கார்ட்ல அந்த மாதிரி ஒரு இடமும் தெரியல. வேற வழியில மிஸ் என்கொயரியை எழுப்பியே ஆகணும். மிஸ் என்கொயரியா? ஆமா, அவங்க யாரு? மிஸ் என்கொயரி, மிஸ் என்கொயரி. அலாசா சார், நீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களுக்கு எப்படி என்னோட ஞாபகம் வந்துச்சு? டோன்ட் மைண்ட், 1 minute ப்ளீஸ். அடே, அலாசா சார் நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? காஃபி சாப்பிடுறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு வேண்டாமா? இட்ஸ் ஓகே. நீ இப்பதான் குட் மார்னிங் சொல்லி காஃபி எடுத்து அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? கவனமா கேளு. மறுபடியும் தூங்கிடாத. அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள ருத்ராவோட ஷெஃப் சில்லி எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அவன் இருக்கிற லொகேஷனை உன்னால சொல்ல முடியுமா?
அடர்த்தியான காட்டுக்குள்ளையா? ஓ 1 minute ப்ளீஸ். ஓ ஹலோ அலாசா சார், குட் மார்னிங், நைஸ் டு see you. நீங்க எப்போ இங்க வந்தீங்க? அப்புறம் இந்த குழந்தைகளா யாரு? அடடா, உன்னோட ஞாபகம் பத்தி நான் என்னதான் பண்றது சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு நீ உன் இடத்த விட்டு அசையாத என்ன. இப்ப நான் சொல்ற விஷயத்த நீ கவனமா கேளு. அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க ஏதாவது இடம் இருக்கா? லெட்ஸ் கம் டு தி டாபிக். ஒரு கப் காஃபி சாப்பிட்டேனா என்னோட மைண்ட் ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கும். ஞாபகம் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு குகை இருக்கு. அதுக்குள்ள போதும், இதுவே போதும். மத்ததெல்லாம் நேர்ல போய் நாங்களே குகையில கண்டுபிடிச்சுக்கிறோம். உங்களுக்கு குகைக்குள்ள போறதுக்கு அவ்வளவு அவசரமா? சொல்றது முழுசா கேளுங்க. அப்புறம் எல்லாரும் கடவுளை கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே நிப்பீங்க. அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய டன்னல் இருக்கு. அதுக்குள்ள குதிச்சிருங்க. குதிச்சிடுங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்க அதுக்குள்ள விழுந்துடணுமா? நீங்க எதுக்காக விழ போறீங்க? நான் என்ன சொல்ல வரேனா, நீங்க டன்னல்ல காலை வச்ச உடனே அங்க ஒரு லிஃப்ட் மாதிரி வந்து உங்களை தன்னாலேயே பூமிக்குள்ள கூட்டிட்டு போகும். நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களோட காலுக்கடியில ஒண்ணுமே இருக்காது. ஆனா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துருவீங்க. கீழே போனதுக்கு அப்புறம் நீங்க மறைஞ்சு போன ஒரு கோட்டைய தேடி ஆகணும். மறைஞ்சு போன கோட்டையா? தாத்தா என்கிட்ட ஒரு வாட்டி அதை பத்தி சொல்லிருக்காரு. சன் சிட்டில ஒரு மறைஞ்சு போன கோட்டை இருக்குன்னு. ஆனா அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. உங்களோட தாத்தா ரொம்ப சரியா சொன்னாரு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி சன் சிட்டில ஒரு கோட்டை இருந்துச்சு. அப்போ ஒரு வாட்டி ஒரு பயங்கரமான பூகம்பம் வந்துச்சு. அந்த பூகம்பம் கோட்டையை அழிச்சு அது கூடவே பூமி கடையில கொண்டு போயிடுச்சு. உங்களோட நண்பர் காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காருன்னா அந்த ஒரு இடமா மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா நீங்க பத்திரமா இருந்தாகணும். அந்த கோட்டையை பாதுகாக்கிறது ரொம்ப பயங்கரமான பிக் லிசர்ட்ஸ். என்ன இவ்வளவு டேஞ்சரா சொல்றாங்க? ஓகே, இப்போ எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. பை டேக் கேர். மிஸ் என்கொயரி இருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி எங்க தேங்க்யூ அக்செப்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அலாசா சார். நாங்க கிளம்புறோம். போங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அநேகமா மிஸ் என்கொயரி இந்த குகையை பத்தி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எனக்கு என்னமோ இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். எனக்கு என்னமோ இந்த இடம் சுத்தமா பிடிக்கல. தளபதி டிராக்ஸ் சில டிராகன்ஸ்களை அனுப்பி சன் சிட்டி மொத்தத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுங்க. எல்லாரையும் அழிச்சிருங்க. எல்லாரையும். கொஞ்சம் இருங்க. இன்னும் 24 மணி நேரம் முடியல. எங்களால எதுக்கு மேலேயும் காத்துட்டு இருக்க முடியாது. போங்க டிராக்ஸ், போங்க. ஓகே கிங் ரோஜான். தளபதி டிராக்ஸ். என்ன நீ சொன்ன செய்தி உண்மைதானா? போங்க, போய் அந்த சன் சிட்டி மொத்தமாவ அழிச்சிருங்க. ஒருத்தரும் அங்க உயிரோடு இருக்கக்கூடாது. நீ சொன்ன செய்தி உண்மைதானே? ஆமா டிராக்ஸ், நான் சொல்றது 100க்கு 100 உண்மை.
இந்த சிம்மாசனத்தை பத்தி என்னோட தாத்தா என்ன சொன்னார்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி சன் சிட்டில ஒரு கோட்டை இருந்தது. அதுக்குள்ள ஒரு மேஜிக்கல் சிம்மாசனம் இருந்தது. யார் அந்த சிம்மாசனத்துல உட்காராங்களோ அவங்களுக்கு மேஜிக் குடும்பத்தோட எல்லா பவர்ஃபுல் சக்தியும் கிடைச்சிடும். ஆனா அந்த சிம்மாசனத்தோட சக்தி எவ்வளவு பவர்ஃபுல்னா எந்த ஒரு மியூசிஷியனும் அதுல ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அந்த சிம்மாசனத்தோட கட்டுப்படுத்த முடியாத எனர்ஜினால அவங்க அங்க இருந்து எழுந்துதான் ஆகணும். ஒரு பூகம்பம் வந்ததால அது அழிஞ்சதா அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஆனா சிம்மாசனம் மட்டும் இன்னைக்கும் சன் சிட்டிக்கு அடியில மறைஞ்சு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் யாரும் அந்த சிம்மாசனத்தை கண்டுபிடிக்கல. நிஜமா தாத்தா? பார்க்கலாம். இந்த சிம்மாசனத்தை என்னால ஒருவேளை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு. இந்த சிம்மாசனம் ரொம்ப டேஞ்சரானது. ஆஹா, யாரோட சத்தமோ கேக்குதே. அடடா, ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க? ஒருவேளை அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்கிட்ட இருக்க எக்க வாங்கிடுவாங்களே. இப்ப என்ன நடந்தாலும் சரி, அவங்கள என் கிட்ட நெருங்க விட மாட்டேன். சைனாவில் டிராகனுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. நான் இந்த முட்டையிலேருந்து வர குட்டியை எடுத்துக்கிட்டு சைனா போனேன்னா ஊர் மொத்தமாக என்னை பத்தி தான் பெருமையா பேசுவாங்க. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ப்ரொடக்ஷன் வால் கிரியேட்டோ.